ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவரும் இரட்சகருமான தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களை கிருபையோடு நேசிக்கிற நேச இரட்சகரே இயேசு சுவாமி, இந்த வேளையிலே உங்கள் வார்த்தைக்காக வருகிறேன். வார்த்தையின் படியாக நாளும் இந்த ஆராதனை நடத்தும்படி கர்த்தாவை நீங்கள் செய்யும். அந்தவர்களை ஆசீர்வதிங்க. கால வாத்தியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துங்க. உங்களுடைய நாமம் மையப்படுவதாக சுவாமி என்னை மறைத்து நீர் வழிபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சங்கீதம் 138வது சங்கீதத்தில் தாவீது சங்கீதம், அங்கே தாவீது பழைய ஏற்பாட்டிலே 756வது பக்கத்திலே இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா. தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அவன் வாஞ்சி உள்ளவனாக, பாசம் உள்ளவனாக, அவன் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஆண்டவரை அதிகமாக நேசித்தான் சொல்லி இந்த நான் பேச போற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அப்படியாக இருக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த விழிப்பிரவுக்கு வந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமாக, உங்களோட வாழ்க்கையிலேயும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமே ஆனால் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். நீங்கள் பைபிளை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த பைபிள், அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மகன் ஈசாக்கை எனக்கு பலியிடு மோரிவா மலையிலே. அப்பொழுது அந்த ஆபிரகாம் தன் மகனை கூட்டிக் கொண்டு போன வழி 2 அவருடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு போன வழியிலே அவர்களை அந்த இடத்திலே ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டு அந்த மலைக்கு நான் என் மகனும் போய் வருகிறோம் என்று சொல்லி அவர் சொன்ன வசனம், அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற போய் தொழுது கொண்டு நாம் விட்டு நான் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலேயும் தாவீது பக்தன் சொல்வான், ஆண்டவரை எவ்வளவாக நான் ஆராதிக்க வேண்டும் என்று. அதே போலதான் இந்த 138லேயும் தாவீது அழகாக சொல்லுகிறார், என் ஆண்டவரை எவ்வளவாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுவதை பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் பார்க்கிறேன், உங்களை வாசிக்கிறேன், வடிவாக கேளுங்கள். தேவனுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இப்படியாக இருக்குமே ஆனால் தேவன் உங்களை அவ்வண்ணமாக அவ்வரையமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற இந்த விழிப்பிரவிலே வந்திருக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மையை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பிறர் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, இடத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவருக்கு நன்மை செய்கிறார் ஆண்டவர். அந்த நன்மை செய்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், உண்மை முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன். இதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில அவருக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் நாங்கள் அவரை துதித்து அவரை தொழுது கொள்ற வேளையிலே தேவன் நமக்கு நல்லவராக நடந்தவச்சனமே. நீங்க நினைக்காதங்க, நாங்கள் ஏதோ சும்மா நாம இந்த இடத்துல நமக்கு ஒன்று நடக்குவதில்லை என்று நான் உண்மையா சொல்றேன். ஆபிரகாம் 75 வயதில் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், அவனுக்கு ஒரு மகனை தருவேன் என்று. 100 வயதாகும் பொழுது அவனுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். நமக்குள்ள வாழ்க்கையிலேயும் நேரங்களிலே நமக்கு நம்முடைய காரியங்கள் தாமதிக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுறது, தாமதித்தாலும் போய் சொல்லாதே, அது அவர் சொன்னது சரியாக வந்து நேரம் சேரும் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறார். சொல்லி செய்யாமல் இருப்பாரோ எனக்கான தேவச்சனமே. நம்ம ஆண்டவர் எவ்வளவாக, நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு நாங்கள் நன்மை செய்ய அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, அவரை துதிக்கிறோமோ, அவரை சோத்தரிக்கிறோமோ, அவர் உண்மையாக, நான் உங்களுக்கு ராத்திரி வேளையில் சொல்லித்தரேன், உண்மையாக நம்முடைய காரியங்கள் இருக்கலாம், அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பிளந்தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாரும், ராஜாக்கள் எல்லாரும் போது வாயின் வார்த்தைகளை கேட்டு போது உம்மை துதிப்பார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை மகிழ்ச்சியானது. அவருடைய வார்த்தையில மிரக்கல், அவருடைய வார்த்தையில அற்புதம் இருக்கிறது.
ஆனபடினாலே தேவனை நம்ம கூப்பிடுற விதமாய் கூப்பிடுறோம். சும்மா ஏனோ தானோன்ற மாதிரி அல்ல, ஆவியிலே உண்மையாக அனல் கொண்டவர்களாக தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைந்தவர்களாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே அந்த ஆராதனை நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக அங்கே வசனம் சொல்றது. கர்த்தாவே பூமி, அதாவது கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். பாருங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க நல்லதை செய்வீங்கன்னு சொன்னா மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பாடுவீங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு தந்தது. நம்ம செய்கிறோமா? நடந்த மாலையில நீங்கள் ஏதோ சும்மா புத்தி தெரிகிறதில்ல, நீங்களும் வாய்களை திறந்து ஆர்ப்பரிக்கவும். உண்மையில கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதனாலே அவர் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அப்ப இப்பொழுது நாங்கள் பாடுற ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் கூட ஒரு நல்லவர். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, அவர் யாரு பணக்காரனை பார்க்கிறார், தாழ்மையாக இருக்கிறவர். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவரை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுடைய கடமை நம்மளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டின்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிவார். நமக்குள்ள மேட்டின்மை வரக்கூடாது. நமக்குள்ள நல்ல சுபாவம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சுபாவம் என்னவென்றால் எல்லாரையும் அன்பாக நேசிக்க வேண்டும். நம்ம தேவனுக்கு பயந்து அவர் மேலே மற்றவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு பைபிள் சொல்றது, பேதுரு புத்தகத்துல 1 பேதுருல சொல்றார் ஆண்டவர். அதாவது 2 பேதுருல சொல்லப்படுகிறது, நீ கஷ்டப்பட்டு நன்மை அனுபவிப்பது நல்லமா, இல்லை பாட அனுபவிக்காதபடி நன்மை அனுபவிப்பது நல்லமா என்று கேட்கப்படும். நம்ம பாட அனுபவிக்க வேண்டும் தான் பைபிள் சொல்றது. பாட அனுபவித்து அதை நன்மையாக நமக்கு அது வரும்பொழுது பெரிய சந்தோஷம் சொல்லப்படுது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பேன். பாருங்க, நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்கு. உண்மையான ஆண்டவர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல வேண்ட எவ்வளோ காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம். எத்தனை துன்பங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வேதனைகள் எல்லாம் அந்த வேளையிலையும் என் ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து இடத்துல உங்கள் வாழ்க்கையிலையும் தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்க நல்லவராக இருக்க. சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமான உமது கையை நிறுத்துவீர். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்றேன், கர்த்தருக்கு நீ பிரியமா நடந்து எடுத்துனா சத்துரு ஓடி போயிடும். என்ன கர்த்தர் அவனுக்கு விரோதமாக முடியும். அதுலையா நீங்க பாத்தீங்கன்னா யோகோட அவனோட வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், ஈவன் கட்டிய மனைவி கூட அவனுக்கு விரோதமாக பேசுவார். நீ இவ்வளவு நாள் அவரை விசுவாசித்து நீ உனக்கு கடைசியில் இப்ப தெருவில் வந்து நிற்கிறான், அவரை விட்டுட்டு மறுதளித்து வான்னு சொல்லி அப்பதான் சொல்றாரு. அதான் சொல்றாரு தேவச்சனமே, நன்மையால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மையாக வாழ்ந்த காலத்தை அதை நீ மறந்துதாயா? நன்மை மட்டும்தானே நீ பார்க்கிறாய், தீமை வரும்பொழுது அதை தாங்க முடியாதா என்று சொல்லி அவளை அவன் அந்த வார்த்தைக்கு மறுதளித்து அவன் தேவனை நோக்கி அவன் வாழ்க்கை நடத்தி பாடுகள் வருகிறது, நண்பர்களால் போராட்டம் வருகிறது, எல்லாம் வருகிறது தான். ஆனால் அதிலேயும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொள்கிறார். அதனால்தான் யோபு 42:2 சொல்லப்படுகிற வசனம், யோபு சொற்கள் சொல்கிறான், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்மளோட வாழ்க்கையிலே தான் தேவ தடமை. எத்தனை இக்கட்டான துன்பங்கள் வரலாம், வேதனை வரலாம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நெகிழவிடாது இருப்பீராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. அவரை போல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. உண்மை எனது முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் இப்பொழுது கொஞ்ச நேரம் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயிலே திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நாங்கள் ஆண்டவரை ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே
எல்லா துதியும் கனவும் மகிமை ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே உரித்தார். இயேசுவின் நாமம் ஜெபம். ஆமென். ஆமென். அல்லேலூயா.